ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ கேட்குறது என்னென்னா, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அப்துல் பாஸ்கினின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. என்ன 75 வருஷம் இந்த எல்லா எல்லா கட்சியும் சொல்கிறாங்க, நாங்கள் 75 வருஷம் ஆண்டோம், 65 வருஷம் ஆண்டோம், 55 வருஷம் ஆண்டோம், நாங்கள் கட்சியே நாங்கள் நடத்திட்டு இருக்கோம், தமிழ்நாட்டே நாங்கள் தான் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ரிப்பு விஜய் அண்ணன் வருவாரா வரமாட்டாரா? வந்தாலும் சரி வரலாம்னு சரி, கண்டிப்பாக விஜய் அண்ணன் தான் வருவார். அந்த சகோதரருக்கு நான் சொல்லிக்கிறேன், ஆனால் பாசித்தனை உங்களுக்கு என்ன கண்டிப்பாக தலைவர் தான் வருவார், அண்ணன் விஜய் தான் வருவார். அதுலேயும் என்னென்னா 234 தொகுதியிலையும் தனித்து அனைத்து மக்களையும் விட்ட ஒரே ஒரு வேட்பாளர். இதுக்கு முன்னாடி யார்? சீமான் இருக்கார். சீமான் அவரே சொல்லிட்டார், நாங்கள் ஜெயிக்க மாட்டோம், நாங்கள் வர மாட்டோம், நாங்கள் கத்துவோம், தொண்டை வரைக்கும் கத்துவோம், வந்தமோ வரலையோ அவர் வரமாட்டோன்னு அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கையில் விட்ட ஒரே ஒரு தலைவர் நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் தான். கண்டிப்பாக நம்ம வருவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி யார்? ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க விட்டுருந்தாங்க 234 தொகுதி ரெட்டலை சின்னத்தில் தான். ஆனால் இதுவரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் 234 தொகுதியிலும் ஜெயித்ததே கிடையாது. ஆனால் அண்ணன் ஜெயிப்பார், விஜய் அண்ணன் ஜெயிப்பார், இது உறுதி.